ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மரில் நம்ம உடம்பு சூடேறாமல் கூலாக இருந்தால் தான் எந்த நோயும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கான ஜூஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஆலோவேரா ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இது எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க சம்மரில். நீங்களே வீட்டில் எப்படி ஹைஜீனிக்காக பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆலோவேராவை செடியிலேருந்து கட் பண்ண உடனே ஒரு எல்லோ கலர் லிக்யூடு ஒன்று வரும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல், அலர்ஜியை ஏற்படுத்தும். அதனால் அதை நல்லா நிமித்தி வச்சுட்டு அது ஃபுல்லாக வடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆலோவேரா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஆலோவேரா செடி வீட்டிலே ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். தண்ணி ஊற்றலனாலும் பரவாயில்ல, ஈஸியாக வளர்ந்துடும். அதிக மருத்துவ குணமுடைய இந்த சோற்று கற்றாழையை நீங்களும் வீட்டில் வளர்த்துக்கோங்க. இந்த ஆலோவேரா ஜூஸ் வயிற்றெச்சல் அதிகமாக இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளகிற ஜெல்லை ஒரு ஸ்பூன் வச்சு வடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண ஆலோவேரா ஜெல்லை இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டுட்டு அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டை போட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சின்னு வந்தாச்சு. இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இது மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.